குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கல் பற்றி பேசிக்காக ஏதாவது தெரியுமா? ஸ்ட்ராங்கல்னா என்ன, ஸ்ட்ராடில்னா என்ன அப்படின்னு? பேசிக் ஐடியா இருக்கு பிரதர். அதாவது ஒரு காலையும் ஒரு புட்டையும் ஷார்ட் பக்கத்துல இருக்க கால் புட்டையும் எடுத்தா ஸ்ட்ராடல், அது கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தோம்னா ஸ்ட்ராங்கல் அப்படின்ற மாதிரி ஒரே ஓகே பிரைஸ் ஓகே அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஓகே கரெக்டாக. ஸோ தியரிட்டிக்கலாக வந்து ஸ்ட்ராடில்னா ஸ்ட்ராங்கல்னா அதுதான். நான் இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஓகே. என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குலாம் விசிபிள் ஆகுதா ஸ்க்ரீனு? ஆகுது பிரதர். ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியும், அப்புறமா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் ப்ரைஸ் தெரியும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் வந்து இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வேல்யூ என்னதுன்னா இதுதான், இந்த எல்டிபி வேல்யூஸ். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராடில்னு ஒன்று சொல்லுவோம், ஸ்ட்ராங்கிள்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்ட்ராடில் STRADDLE, இது ஸ்ட்ராடில். ஸ்ட்ராடில்னா என்னன்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்கும். அது வந்து 23,900, 23,950 அப்படி இருக்கும்போது 23,900 கிடைக்கிறீங்கன்னா 23,900 காலும் 23,900 புட்டும். நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பையிங் சைடில் மட்டும்தான், நான் செல்லிங் பற்றி பேசலை. ஆக்சுவலாக உண்மையான ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கிள்னா அவங்க வந்து செல்லர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்ட்ராடில்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் சொல்லுவாங்க. பட் நம்ம செல் பக்கம் போகலை. இப்போ செல் பக்கம் போக வேணாம். நம்ம வந்து நார்மல் ஒரு ஆப்ஷன் பையர்ஸு. இப்போ நான் பேசுகிற ஸ்ட்ராடிலும் ஸ்ட்ராங்கிளும் ஆப்ஷன் பையிங் உண்டானது. ஸோ இப்போ ஸ்ட்ராடில் ப்ரைஸ் 23,900 அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்க போகிறது 23,900 கால் ப்ரைஸும் 23,900 புட் ப்ரைஸும் ரெண்டுமே அட் த சேம் டைம் நம்ம பை பண்ணணும். அதுதான் ஸ்ட்ராடில் பையிங். அதே மாதிரி வந்து இப்போ 24,000 ஸ்ட்ராடில்னு சொன்னால் 24,000 ஸ்ட்ராடிலோட கால் பை ப்ரைஸும் புட் ப்ரைஸும் ரெண்டுத்தையும் பை பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க ட்விட்டரில், அப்போ டெலிகிராமில் ஸ்ட்ராடில் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா பிளைண்டாக வந்து ஆப்ஷன் பையிங்கில் பண்ணாதீங்க. மேபி அவங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ராடில் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது ஸ்ட்ராடில்னா ஷார்ட் ஸ்ட்ராடில் தான். நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடில் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நான் அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து அதை வந்து 2 பை பண்ணுவாங்க, 2 செல் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அது எட்ஜிங் ஆகும்ன்ட்டு அது மேக்ஸ் கால்குலேஷன்லாம் இருக்குது. அது செட் ஆகாது. நான் அது பக்கம் உள்ளே போக விரும்பலை. ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கு. சிம்பிளாக உங்கள் லாஸை மினிமைஸ் பண்ணிக்கிட்டு கெயினை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பைரியில் பார்த்தோம், ஸ்ட்ராடில் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ராடில்னா நம்ம வந்து ஒரு 1 month பிஃபோர் சிஐஎஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு நிமிஷம், பட் இப்போ சிஎஸ் வந்ததுல இருந்து வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரியில வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு டெக்னிக் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து ஸ்ட்ராடில்குள்ளவும் ஸ்ட்ராங்கிள்குள்ளவும் போகிறோம். ஸ்ட்ராடில் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கிளுக்கும் அதே கண்டிஷன் பொருத்தமாகவும் நம்ம எப்போவுமே ப்ரீமியம் ப்ரைஸை வந்து 50க்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் 50க்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறோன்னா, நமக்கு இப்போ ஸ்ட்ராடில் வந்ததுலேருந்து நமக்கு வந்து 3 காலோட இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாமல் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம போடுற அமௌண்ட்டு 315 to 330 என்ன ஆகும். ஒன்ஸ் பெட்டர் இங்கே 315ஓட க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இதை பற்றி யோசிக்க வேணாம். இல்லை நான் 315க்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் 50க்கு உள்ளார இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குங்க. ஏன்னா ஒரு லாட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். எப்போவுமே டெஸ்ட் பண்ணுங்க.
டெஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்க. இல்லை பெட்டர் மார்னிங் 9:30க்கு ஆரம்பிச்சு 2:30 வரைக்கும் ஒரு ட்ரேட் பண்ணி 1% எடுக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா ஆப்ஷன் எக்ஸ்பீரி நான் பண்ணணும், நான் வந்து செய்யணும்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா, டெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டாடில் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகுங்க. நீங்கள் ஒரு லாட்டு வாங்கணும்னா 65 குவான்டிட்டி 50 ப்ரைஸ், ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 50ன்னு இருக்கிறது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3250 ரூபா வருது. ஸோ நீங்கள் வந்து 2 வாங்குவீங்க, ஒன்று கால் ஒன்று புட்டு. அப்போ ரெண்டுமே 50க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 இருக்குன்னா உங்களுக்கு இன்ட்டு 2 போட்டோன்னா 6500 ரூபா. ஸோ 6500 ரூபா தான் நீங்கள் போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா போங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணும் போது கூட 50க்கு மேலே உள்ளது வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ரியல் லைஃப்பில் அது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ரியல் லைஃப்பில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 6500 ஒரு லிமிட்னு வச்சுக்கோங்க. இந்த 6500ல உங்களுக்கு உங்களோட ப்ரைஸ் ப்ராஃபிட் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து 24,000 காலம் புட்டு வாங்குறீங்க, ரெண்டுமே வந்து 50 இருக்கு, வாங்கிடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு வந்து 2.25 வாங்குறீங்க. அப்போ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100. நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 6500 ரூபாய். ஸோ 6500 ரூபாய் 100 ரூபாய் அதோட விலையில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 2.25க்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ரூலு ரெண்டுமே 50க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் எக்ஸிட் பண்ணிட்டு ஒன்றை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்று எக்ஸிட் சப்போஸ் வந்து 50 வந்து ஒரு பக்கம் 60 ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து 40 ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரெண்டு பக்கமும் வந்து ப்ராஃபிட் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் 10 ஏறி இருக்கு, ஒரு பக்கம் 10 இறங்கி இருக்கு. நீங்கள் வந்து அந்த 10 ஏறினதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடிங் போட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 60 போயிருக்குது, நீங்கள் வந்து நான் 55 ட்ரேடிங் போடுறேன், அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஜிக்ஸாக்க மூவ்மெண்ட்ல இருக்கும். ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு எமோஷனல்ல மறந்துடுறீங்க, இல்லை வந்து அந்த ஃபாஸ்ட் வரல, அப்போ அது ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு பேஸ்கெட் ஆர்டர் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டுமே வந்து ஒரே பக்கம் நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து புத்திசாலித்தனம். நீங்கள் எப்போ உங்களுக்கு ரெண்டு ப்ரைஸும் சேர்த்து அந்த ஸ்டாடில் ப்ரைஸ் வந்து 100க்கு மேலே போதும், சப்போஸ் 110 போகுது, ஒன்று வந்து 50க்கு மேலே போகுது, இன்னொன்று வந்து 50 கீழே, எப்படியும் 50 கீழே தான் வரப்போகுது. நீங்கள் 50க்கு கீழே வர்றதை எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, உங்கள் மைண்ட் செட்டில் 50க்கு நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து நான் வந்து 20 இருக்கும் அதை போட்டோம், 30 பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட அந்த ஆப்போசிட் மூமெண்ட்ல உங்களுக்கு 50 வந்து 100 ஆயிடுச்சுன்னா, ஒன்று வந்து 50 வந்து 100 ஆயிடும், இன்னொன்று வந்து 20 10 அப்படி வருது. அப்போ நீங்கள் 20 ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா இந்த 20 வந்து 8 ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து இங்கே 30 ரூபா லாஸ் ஆயிடுச்சு, இந்த பக்கம் 50லேருந்து 100 ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இங்கே 50 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே 50 ரூபா லாபம், இங்கே 30 ரூபா நஷ்டம். அப்போ ஓவராலாக உங்களுக்கு 20 ரூபா லாபம். 20 ரூபா லாபம்னா 1300 ரூபாய். ஸோ இதுதான் ஸ்டாடிலோட கான்செப்ட். பட் இங்கே ஸ்டாடில் வந்து எனக்கு லாஸ்ட் வீக்கில் ஒர்க் ஆகலை. நான் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காமிச்சிருப்பேன், ஒர்க் ஆகலை, லாஸ் தான் ஆச்சு 500 ரூபாய். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கான்டெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை மாற்றிக்கிறோம். நமக்கு தேவை ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ நம்ம ஸ்டாடில் தான் யூஸ் பண்ணி எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்கிள்னா என்னன்னா சேம் கான்செப்ட், பட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றிக்கிறோம், அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 24,200 கால் எடுத்தேன்னா, நான் வந்து புட்டு பக்கம் எடுக்கிறதுக்கு 24,300 எடுக்கிறேன். ப்ரைஸ் வந்து இங்கே வந்து அதே மாதிரி நம்ம ஈக்குவலாக வச்சுக்கிறோம். அப்போதான் நம்மளுக்கு வந்து ஸ்டாடில் எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஸ்ட்ராங்கிள்லேயும் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணணும்னா, நம்ம மைண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரே ப்ரைஸில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து 24 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி 24,200 காலம் போட்டு ஒன்றா இருக்குமான்னு பார்க்குறோம், பட் ஒன்றா இருக்கலை. அப்போ என்ன பண்ண போகிறோம், 24,200 காலம் 24,300 போட்டையும் எடுத்துக்கிறோம். இதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், 24,200 24,300ன்னு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறத விட இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுவோம், அதுவும் இது வந்து 2:30 மணிக்கு மேலே தான். நீங்கள் 2:30 மணி வரைக்கும் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க. 2:30 மணிக்கு மேலே எக்ஸ்பைரி ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே டூல், ஆப்ஷன் செயின். ஃபர்ஸ்ட்டு
இப்போ நான் வந்து 2:30 மணிக்கு இங்கே வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். 2:30 மணிக்கு என்ன ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா, 2:30 மணிக்கு நம்மளோட வியூ 24,150ல வந்து புட் இருக்காங்க, 24,200ல கால் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 crore 60 lakhs கால் செல்லர்ஸும் இங்கே 3 crore 19 lakhs புட் செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. என்ன ரேஞ்ச் கிடைச்சிருக்கு? 24,150 புட்டு. இதுக்கு கீழே உழாது மார்க்கெட்டு. ஆஸ் பர் 230 டேட்டா 24,150 புட்டுக்கு கீழே போவாது. அவங்க போக விட மாட்டாங்க. ஏன்னா செல்லர்ஸ் இங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கீழே போச்சு மார்க்கெட் அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். செல்லர்ஸ் ஒரு லாட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி வித்து வச்சிருக்கான், அவன் லாஸை விட மாட்டான். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் 24,200 கால் இதுக்கு மேல போவாது. அப்ப மீனிங் என்ன? பிரைஸ் நிப்டி வந்து பிரைஸ் 24,200க்கு மேல போகாது, 24,150க்கு கீழே வராது. இதுதான் ரேஞ்ச். இப்போதைக்கு 2:30 மணிக்கு நம்ம பார்த்த ரேஞ்சு 50 ரூபா தான். அந்த 50க்குள்ள தான் சுத்தணும். எப்போ வந்து இங்க சேஞ்ச் ஆகுதோ அப்போ மாறும். ஸோ நம்ம இப்ப சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாங்கிள் பிரைஸ் ஸ்டாடில் செக் பண்றோம். ஸ்டாடில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்கா? இங்க வந்து 51 இருக்கு, இங்க வந்து 9 இருக்கு, இங்க 22 இருக்கு, இங்க 29 இருக்கு, ஒன்னா இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டாடில லாஸ்ட் வீக் டெஸ்ட் பண்ணா ஒர்க் ஆகல, அப்ப நம்ம லாஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாங்கிள் டெஸ்ட் பண்ண போறோம். ஸ்டாங்கிள்னா எப்பவுமே ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா ஐடிஎம் ஃபாலோ பண்ணணும். அவுட் ஆஃப் மணி போகவே கூடாது. இங்க ஏடிஎம்ங்கிறத இங்க கிடையாது. ஆக்சுவலா ஏடிஎம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா வாயில தேர்க்க சொல்றது தான். உங்களுக்கு கான்செப்ட் வைஸா ஐடிஎம்மும் ஓடிஎம்மும் தான். எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்ல ஓடிஎம் பண்ணவே கூடாது. ஓடிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியா இருக்கலாம், பட் லாஸ் கன்ஃபார்ம். ஒரு பக்கம் போகலன்னா பட்டு பண்ணி கீழே வந்துடும் ஓடிஎம். ஸோ ஐடிஎம்ல இருக்கிறது தான் என்னைக்குமே சேஃபர் சைட். ஸோ நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. ப்ரைஸ் என்னவா இருக்கு? ப்ரைஸ் வந்து 2:30 மணிக்கு 24,181ல இருக்கு. ஸோ 24,181 24,181 தான் ஸ்பாட் ப்ரைஸ். இங்க 2:30 மணிக்கு பார்க்கும்போது 181 உங்களுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. 24,150 24,200. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 24,181க்கு இந்த மணி எது நம்ம ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா 24,150. 24,150 என்னது? கால். அதே மாதிரி வந்து கீழ்பக்கம் வர்றது எது இருக்குது? 24,200. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்றது எது ஏடிஎம் எது ஓடிஎம் எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு யாராவது இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க, நான் இப்ப சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க சூஸ் பண்ண தெரியல. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. நான் இப்ப சொல்றது எல்லாமே பேசிக்கா பிகினர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பர்ட்டுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு இதுல சூஸ் பண்ண டவுட்டா இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க ஸ்பாட் பிரைஸை பார்த்துக்கோங்க. ஸ்பாட் பிரைஸுக்கு உள்ளார இப்ப 24,181 நீங்க 24,181ல இருந்து கால் பிரைஸை வந்து மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடிஞ்சா அதுதான் ஐடிஎம். அதே மாதிரி புட்டு பிரைஸ்ல இருந்து உங்களோட ஸ்பாட் பிரைஸை மைனஸ் பண்ணா உங்களுக்கு பிளஸ்ல இருந்ததுன்னா அதுதான் வந்து ஐடிஎம் புட்டு. இப்ப நீங்க வந்து 24,180ல இருந்து 24,150 மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து பிளஸ்ல இருக்குமா? 30 பாயிண்ட் இருக்குமா? அப்ப இது வந்து ஐடிஎம். அதே மாதிரி 24,200ல இருந்து 24,181 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 20 பிளஸ்ல இருக்கா? 24,150ல இருந்து 24,180 மைனஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு மைனஸ்ல வேல்யூ வரும். அப்ப அது ஐடிஎம் கிடையாது. ஸோ நீங்க வந்து எப்பவுமே நீங்க பொறுமையா நிதானமா ஸ்பாட் பிரைஸ் சூஸ் பண்ணும் போது ஸ்பாட் பிரைஸை பார்த்துட்டு எது ஐடிஎம் கால் பக்கம் புட்டு பக்கம் ரெண்டுமே பார்த்துட்டு ரெண்டுமே வந்து ஓவராலா எங்க இருக்கு. நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருப்பேன், ரெண்டுமே 35 சமயத்துல இருந்துச்சு. அந்த சமயத்துல நான் வந்து அப்போ வந்து இதுக்கு வந்து தாண்டி வந்துருச்சு. ரெண்டுமே இருக்கும் போது 35 சமயத்துல இருந்தது. ரெண்டுமே 35 நம்ம வாங்குறோம்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம ஸ்டாங்கிள் ப்ரைஸை சூஸ் பண்றது இப்படிதான். இப்போ நான் வந்து நீங்க ட்ரேட் பண்ண அந்த ட்ரேடிங் காமிக்கிறேன். பட் நான் ட்ரேட் பண்ணது வந்து டேட்டா வச்சு அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஸ்டாங்கிள் ப்ரைஸ் ஸ்டாடில் ப்ரைஸ் நீங்க வந்து ஸ்டாடில் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டாங்கிள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு சப்போஸ் நீங்க வந்து ஸ்டாடில் பாக்குறீங்க, ரெண்டுமே ஈக்குவல் பிரைஸ்ல இருக்குது, அப்போ நீங்க ஸ்டாடில் போகணும்.
ஏன் ஸ்ட்ராடல் போலாம்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்க வந்து போட்டு வச்சுட்டு எப்பவுமே ரெண்டுமே 0 ஆகும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த பக்கம் வந்து 40க்கு வாங்குறீங்க, இந்த பக்கம் ஒரு 40க்கு வாங்குறீங்க, ரெண்டுமே சேர்த்து 80 பாயிண்ட் ஆயிடுச்சு. 80க்கு மேல போகும்போது ட்ரெயிலிங் போட்டுருங்க. 80 உங்களுக்கு 100 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 20 பாயிண்ட் லாபம். அது வந்து இங்க போயிட்டு 60, இங்க வந்து கம்மியாகும். கண்டிப்பா ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் கம்மியாகுது. ரெண்டுமே உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஏதோ சான்ஸ், ஏதோ நேரத்தை வந்து மூவ்மெண்ட்டே இல்லை, அப்ப ரெண்டுமே உழுதுன்னா இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ ஸ்டாடியில் சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்ட்ராங்கிள் போங்க. ஸ்ட்ராங்கிளில் நீங்க பார்க்க வேண்டியது ஐடிஎம் ப்ரைஸு, ரெண்டு ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் 50க்கு கீழே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலு அது வந்து என்னவா இருக்கணும், லெஸ் தென் 50. அதுக்கப்புறமா ரெண்டு ப்ரைஸும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறமா மூணாவது ரூலு அது வந்து ஐடிஎம்ல இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து நீங்க டேட்டா பார்க்காம வெறுமனே வந்து நான் வந்து ஆப்ஷன் செயினை மட்டும் பார்க்குறேன்னு சொல்ற ஒரு விஷயம். டேட்டா வந்து ஒர்க் ஆகல, எந்த எதுவுமே காமிக்கல, அப்போ நம்ம வந்து சிம்பிளா ஸ்ட்ராங்கிளோ ஸ்டாடிலோ யூஸ் பண்ணி போகலாம். கன்ஃபார்மா வந்து போன வாரம் எனக்கு லாபம் கிடைக்கல, 500 ரூபாய் லாஸ் ஆச்சு. பட் இந்த வாரம் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ண லாபம் கிடைச்சது. பட் இந்த வாரம் எனக்கு வந்து டேட்டா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த டேட்டா எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்றதை சொல்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்டாடில் ஸ்ட்ராங்கிள்ல வந்து ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அருணா, இப்போ ஸ்ட்ராடில் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஆமா ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம் பிரைஸ் ஆமா அப்படின்ட்டு. பட் ஆமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே தான் வந்து லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க 24,000ல. பட் அது சரி. காலுக்கும் புட்டுக்கும் சேமா இருக்கணும்ன்ற எந்த அவசியம் இல்லை இல்லைன்னா? இப்போ சேமா 24 இல்லாம போச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து சேமா இல்லாம போனா ஒரு பக்கம் மூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவர் நடந்தா ஓகே, நீங்க ரெண்டுமே போட போறீங்க. பட் உங்களோட அமௌண்ட் அதாவது இப்ப வந்து ரெண்டு பக்கம் 40 இருக்கு, ரெண்டும் சேர்ந்து வந்து 80 இருக்குன்னா நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ரெண்டுமே மாறி மாறி, அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே. இல்ல ரொம்ப போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும். இப்ப எப்படின்னா வந்து நீங்க வந்து இங்க இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40, அப்ப கன்ஃபார்மா ஒரு பக்கம் வந்து 80 போகும்போது ஒரு பக்கம் வந்து 10 கிட்ட வரும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட் லாஸ், இங்க 40 பாயிண்ட் கெயின். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ரெண்டுமே ஒன்னா இருந்தா உங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிடும். எங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரெண்டுமே அமௌண்ட் வந்து டிஃபர் அதிகமாக உங்களோட ரேஷியோ வந்து கம்மியாகும். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து பல்கா டக்கு செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுது, வித்தின் 1 மினிட்ல மூவ் ஆகுது, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க இமீடியட்டா எக்ஸிட் ஆயிடணும். உங்களுக்கு நீங்க வந்து அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இன்கேஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து நீங்க 60க்கு வாங்குறீங்க கால் பக்கம், இன்னொரு பக்கம் புட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 40 தான் இருக்குது, பரவாயில்ல டிஃபரன்ஸ் வந்து 20 இருக்கு, நீங்க வாங்கிடுறீங்க. பட் நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்னது, ரெண்டும் சேர்த்து எவ்வளவு பாயிண்ட், 100 இருக்கு. ஸோ நீங்க வந்து ரெண்டுமே ஒரே சமயத்தில் எக்ஸிட் பண்ணணும். எப்ப ரெண்டு பாயிண்ட்டும் 110க்கு மேல போதோ இல்ல 120 போதோ அப்ப என்ன பண்ணுங்க, எக்ஸிட் ஆயிருங்க. இந்த ஃபாஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். உங்களோட அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒரே பிரைஸா இருந்தா பாக்குறது ஈஸியா இருக்கும், மாறி மாறினாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப அது வந்து சேம் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் அது நம்ம ஒன்னும் ஒரி பண்ணணும் தெரியல. இப்ப 24,000லே கால் சைடு வந்து ஒரு 60 ருபீஸ் இருக்கு, புட் சைடு வந்து 40 ருபீஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த 24,000வே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், பண்ணிக்கலாம். ஓகே தான். ஆனா ஓகே, நீங்க அதான் அதுக்கு இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ட். எப்போ வந்து நம்ம வந்து நீங்க லாஸ்ட் வீக் குரூப்ல இருந்திருப்பீங்க, நான் போட்டேன், அது வந்து மூவ்மெண்ட் காமிக்கல, நமக்கு லாஸ் ஆச்சு. பட் இந்த வீக் எனக்கு ஸ்ட்ராங்கிள்ல வந்துச்சு. ஸோ ஸ்டாடிலும் இப்ப வந்து நமக்கு வந்து டேட்டா பார்க்க முடியல. ஸோ ஸ்டாண்டர்டும் ஸ்ட்ராங்கிளும் சேர்ந்து தான் உங்களுக்கு வருது. எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க ஸ்ட்ராங்கிள்ல போகும்போது உங்க ப்ராஃபிட் வந்து, அதாவது லாஸை வந்து நீங்க வந்து கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்க பண்றது ஐடிஎம்ல பண்றோம். இதே வந்து நீங்க வந்து ஸ்டாடில்ல பண்ணும் போது ஒரு பக்கம் வந்து ஐடிஎம்ல இருக்காது, மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஒரு பிரச்சனை ஸ்டாடில்ல. அதை நீங்க வந்து பல்கா ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னா ஓகே கரெக்ட். நீங்க 24,000 வந்து நீங்க வந்து வாங்குறீங்க, ரெண்டு பக்கம் மாறி மாறி இருக்கு. இன்கேஸ் 24,050க்கு ஸ்பாட் பிரைஸ் போயிடுச்சுன்னா அப்ப 24,000 கால் தான் வந்து ஐடிஎம்ல இருக்கும். 24,000 புட்டு வந்து செம்ம ஃபாஸ்டா இறங்கும், ஏன்னா வந்து அது வந்து ஓடிஎம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு அது கான்செப்ட் புரியுதா? புரியுதுண்ணா, கிளியர். ஓகே. ஸோ இப்போ அதான் நீங்க வந்து இன்னொரு ஓடிஎம் டவுட்ண்ணா. இப்போ சொல்லுங்க. இப்போ இப்போ வந்து நீங்க சொல்றீங்க, இப்ப இன்னைக்கு படி 24,200ல வந்து கால் செல்லரும் 24,150ல புட் செல்லரும் இருக்காங்க. இப்ப இதுவே வந்து நம்மளுக்கு 24,000ல கால் செல்லரும் 24,300ல புட் செல்லரும் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, நாம அந்த நேரத்துல கூட இந்த மணில இருக்கக்கூடிய அந்த 50 ரூபீஸ் கீழ இருக்கக்கூடியத சூஸ் பண்ணணும்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். அதுதான் பட் அதுதான் இப்ப அது இது ஓகேண்ணா. ஓகே. அப்படி இருந்தா அது அப்படி பண்ணா ஏன்னா 24,000 to 300 மூவ்மெண்ட் இருக்காது நிஃப்டியில. 300 பாயிண்ட் ஓகே இருக்காது. ஓகே எக்ஸாம்பிள் இருந்தா ஓகே கூட வந்து நம்ம அப்படி போறது தான் இந்தி மணில போறது நம்மளுக்கு என்னைக்குமே சேஃப். ஏன்னா வந்து எப்ப வந்து நீங்க வந்து எடுக்கும் போது வந்து 24,000ல இருக்குது. அது வந்து சப்போஸ் வந்து 24,050க்கு மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களோட 24,000 புட்டு வந்து என்ன ஆகிடும்? ஓடிஎம் ஆயிடும். ஓடிஎம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா அது ஜீரோக்கு நோக்கி போயிடும். அப்போ ஒரு பக்கம் நீங்க வந்து 60 வாங்கினது 70 தான் போயிருக்கும். பட் நீங்க 40க்கு வாங்கினது 0 ஆயிருக்கும். அப்ப உங்களுக்கு 10 பாயிண்ட் லாபம், 40 பாயிண்ட் நஷ்டம். உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. அதே வந்து இங்க ஸ்ட்ராங்கிள்ல போயிருந்தீங்கன்னா 24,200 இல்ல 150 ஏதாவது வாங்கியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டில் ஐடிஎம்மாவே இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஓடிஎம் ஏன் போகக்கூடாதுன்னா அதுக்கு பவர் இருக்காது எக்ஸ்பைரி அப்ப. டைம் வேல்யூ எல்லாமே போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப 0 தான் அதோட வேல்யூ. நம்ம 0 போய் நம்ம வந்து செல்லர்ஸா தான் வாங்குவோம். பையர்ஸ் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஸோ சேஃபர் சைடில் ஸ்ட்ராங்கிள்ல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னுமா கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்றீங்க? குழந்தைத்தனமா இருக்கீங்களே. மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவை பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்க.